ஹாய், என் பேர் பிரேமி. இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷனில் ஸ்டேட் செகண்ட் வாங்கியிருக்கேன். நான் சப் ரெஜிஸ்ட்ரார் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பார்த்து நம்ம திரும்பி பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஒரு 3 இயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது இது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 3 இயர்ஸ் எடுத்துக்குது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ 3 ப்ராசஸை கடந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ப்ரிலிம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோட் மேக்கிங்க்கு நான் ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணேன். ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் வரையுமே எனக்கு பெருசாக சின்ன வயசுலேருந்தே எல்லாத்துக்குமே நோட் மேக்கிங் பண்ணி எழுதி படித்து தான் பழக்கன்றனால நான் ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் எல்லாமே நோட் மேக்கிங் பண்ணி தான் படித்தேன். ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்சிக்யூஸ் தான். அதில் ஓஎம்ஆர் ஷீட் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சதே குரூப் 2 தான். குரூப் 2க்கு தான் உள்ளே வந்தேன். பெருசாக எனக்கு பேக்ரவுண்ட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆச்சு. மேலே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. எக்ஸாம் முடிஞ்சுது. நான் வந்துட்டு ஓகே இந்த யூடியூப் சஜஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்ட்டு ஜூனில் தான் வெற்றிக்கு வந்தேன். எனக்கு வந்து திருச்சியிலேருந்து நான் அங்கே திருச்சியிலேருந்து தான் படித்தேன். எனக்கு திருச்சியிலேருந்து சேலம் மெட்ரிக் பிரான்ச் தான் ரொம்ப பக்கமாக இருந்ததுனால நான் அதை சூஸ் பண்ணேன். ஜூன்லேயே நான் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜூனில் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சது அப்படியே போயிட்டே இருந்தது. அப்படியே எனக்கு ஸ்மூத்தாகவே லைஃப் போயிட்டே இருந்ததா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது. ஜூனில் நான் ஜாயின் பண்ணேன். ஆகஸ்ட்டில் எங்கள் அப்பா வந்து தவறிட்டாங்க. ஒரு 2 மந்த்ஸ் அதில் கேப். ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மந்த்தும் அப்படியே கேப் ஆகிடுச்சு. அப்போ வந்து நான் திரும்ப இதுக்குள்ளே எப்படி வருவேனா திரும்ப படிப்பேனா அப்படின்றது எனக்கு இப்போ தெரியல. அப்படியே ஒரு செப்டம்பர் முடிஞ்சுட்டு அக்டோபரில் திரும்ப ரெஸ்யூம் பண்ணேன். மெயின்ஸ் முடிஞ்சு அதாவது மெயின்ஸ் ஆரம்பித்து திரும்ப அக்டோபர் டைமில் தான் நான் திரும்ப படிக்கவே ரெஸ்யூம் பண்ணேன். இப்போ வந்து 5 மந்த்ஸ் தான் இருந்தது. அக்டோபர் முடிஞ்சது, நவம்பரில் ரிசல்ட் வந்தது. ஸோ வந்து இங்கே வெற்றியில் நடந்த எல்லா டெஸ்ட்டுமே நான் எழுதியிருக்கேன். கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சும்மா சொல்லுவாங்க என்ன 3 மந்த்ஸ் படிச்சுட்டாச்சு. சில யூடியூப் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிராக் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இன் 3 மந்த்ஸ் 90 டேஸ் அப்படிலாம் போடுவாங்க. அதில் எனக்கு வந்து பெருசாக நம்பிக்கை கிடையாது. எப்படினாலுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஈவன் 3 மந்த்ஸ்னாலுமே அந்த 90 டேஸில் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 எக்ஸாம் எழுதியிருப்பேன். இந்த வெற்றியில் வந்து மொத்தமாக பிரித்து நிறைய ஒரு 20 டெஸ்ட் கிட்ட வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் மொத்தமாக மாடல் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 20 கிட்ட வச்சுருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 15 கிட்டையாவது கண்டிப்பாக வந்தது. எல்லா டெஸ்ட்டுமே நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணேன். ஒன்று கூட நான் மிஸ் பண்ணல. இன்னொரு பாசிட்டிவ் விஷயம் எனக்கு என்னென்னா நான் ஃபஸ்ட்லேருந்தே வந்து பேப்பர் கரெக்ஷன் கண்டிப்பாக பண்ணிட்டேன். எனக்கு என்றைக்குமே வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு எனக்கு வந்ததே இல்லை. எல்லா டைமே பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கரெக்டாக இருக்கும். எனக்கு அந்த 3 hours அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன வச்சா திரும்ப அதை எடுக்கும்போது எனக்கு கரெக்டாக 3 hours ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். இங்கே வெற்றியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க வந்து புக்லெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. 15 டெஸ்ட்டுமே புக்லெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அந்த புக்லெட் எல்லாமே வாஸ்ட்டாக இருக்க ஸ்டடி அந்த சிலபஸ் எல்லாத்தையுமே வாஸ்ட்டாக கவர் பண்ணியிருந்தது. அந்த 15 மெட்டீரியல்ஸ் எடுத்து நம்ம ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு போயிருந்தாலே கண்டிப்பாக வந்து நம்ம நல்லா க்ராக் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு. நமக்கு இப்போ தெரியும் ரீசெண்டாக நடக்கிற ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்லேருந்து இன்டர்வியூ கொஷின்ஸ் வர கரண்ட் அஃபேர்ஸ் தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு இதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க. இப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெற்றி யூடியூப் சேனல்லே இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு அங்கே வந்து காலேஜ் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், சென்ட்ரல் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தனி செஷன்ஸ் போட்டு அதுலேருந்து வந்து நிறைய அந்த கொட்டேஷன் தான். இப்போ வந்து நம்ம மெயின்ஸ் பேப்பர் தனியாக பிரித்து காட்டுறதே நம்ம எழுதுகிற எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபேக்ட்ஸ் தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஃபேக்ட்ஸ்க்கு வந்து இந்த காலேஜ் சார் நடத்தின அந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இன்டர்வியூன்னு பார்க்கும்போது நான் 2 மார்க் இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணேன். அந்த 2மே வந்து சேலமில் தான் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு வரும்போது எனக்கு என்னன்னே தெரியும். நான் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல. நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு இது லாஸ்ட்டாக அந்த குரூப் 4 தான் செலக்ட் ஆயிருந்தேன். ஸோ 4 months ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதனால எனக்கு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ டைம் இல்லை அந்த டைமில். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நான் வந்து எதுவுமே ஒரு ஐடியா இல்லாமலே தான் வந்து அட்டன் பண்ணேன். பட் அதுலேருந்து காலேஜ் சார் அவங்களாம் கொடுத்த அந்த சஜஷனில் வந்து செகண்ட் மார்க் அட்டன் பண்ணேன். செகண்ட் மார்க்லேயும் எனக்கு கொஞ்சம் நிறைய இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் தான் வந்தது. ஓகே அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வரல. அப்புறம் ஸ்பெஷலாக எனக்கு காலேஜ் சார் தனியாக கைட் பண்ணா. இதெல்லாம் மட்டும் நீ பாரு போதும் அப்படின்றனால அந்த ஒரு அவங்க சொன்ன கான்ஃபிடென்ஸில் தான் நான் வந்து அட்டன் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்துச்சு 8 o'clock பேட்சே எனக்கு 12th அன்னைக்கு போட்டாங்க. அப்போ போய் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஃபுல் 30s லேப் கிடச்சதுக்கான காரணம் காலேஜ் சார் எனக்கு கொடுத்த அந்த ஸ்பெஷல் கைடன்ஸ் எல்லாமே தான். அது கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா என் ஃபேமிலின் பேக்ரவுண்ட் பார்த்தா ரொம்ப பெருசாக அப்படியே நான் யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பித்தேன், குரூப் 1 படிக்க ஆரம்பித்தேன் அப்படிலாம் கிடையாது. நான் படிக்க ஆரம்பித்ததே குரூப் 2க்கு தான் ஆரம்பித்தேன். குரூப் 2ல் கிடைச்ச எனக்கு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து குரூப் 1 அப்படின்னு இப்போ எழுதியிருக்கேன். பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுன்னு என்னவோ பார்த்தா நான் குரூப் 2க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது கழிச்சு ஃபேமிலின்னு பார்த்தா எனக்கு அம்மா அப்புறம் பெரியம்மா அவங்க வீட்டில் தான் நான் ஃபுல்லாக கிளாஸ்லாம் அங்கே அட்டன் பண்ணிருந்தேன். அம்மா சென்னையில் இருக்காங்க, நான் அங்கேருந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அக்கா அண்ணா எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் என் தங்கச்சி
அப்புறம் எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸு. சிலர் இருக்காங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், ப்ராசஸை மட்டும் நீ ட்ரஸ்ட் பண்ண, தோனியோட டைலாக் தான், ப்ராசஸை மட்டும் நீ ட்ரஸ்ட் பண்ணு, ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே என் கூட ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங் பில்லராக இருந்த எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினச்சிக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை ஒரு குரூப்பாக சேர்ந்து நீங்கள் படிக்கணும். குரூப்பாக சேர்ந்து படித்தா மட்டும்தான் அதில் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் படிக்கும் போது எனக்கு ஹேமந்த் அண்ணா, ரம்யா அக்கான்னு 2 பேர், நாங்கள் 3 பேர் மட்டும்தான் சேர்ந்து, அப்புறம் சுமதி அக்கா, நாங்கள் சேர்ந்து தான் வந்துட்டு இன்டர்வியூவில் நார்மலாகவே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு பேப்பரில் நூக் அண்ட் கார்னருமே நமக்கு வந்து ஃபேக்ட் தான். ஸோ அதனால எல்லாருமே சேர்ந்து படிக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டிட்டர்மினேஷன் அப்புறமா வந்து கன்சிஸ்டன்சி, இது 2 மட்டும் இருந்தால் போதும். இது குரூப் 2ன்னு இல்லை, உங்களோட எய்ம் என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். யாரெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க வந்து டாப் ரிசல்ட்ஸில் இருப்பீங்க. வெற்றி வந்து இந்த பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு வெற்றிக்கு ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எட்டப்பன் சார், காளீஸ்வரன் சார் அண்ட் நம்ம ஃபவுண்டர் சண்முகம் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன்.